Hello, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா leftover gulabjamun வச்சு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நானே இது ஃபர்ஸ்ட் தடவை தான் ட்ரை பண்ணேன். ஆனா செம சூப்பரா வந்தது. சரி அதான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன். இப்போ கடாய் வச்சு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த ஜவ்வரிசியை போட்டு வேக வச்சிடலாம். நல்ல 10 நிமிஷத்துக்கும் கம்மியா தான் கொதிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு 4 குலோப் ஜாமுன் மீதியா இருந்ததை இது போல சும்மா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் ரெண்டையும் சேர்த்துட்டு இது கூடயும் கலந்துடலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த குலோப் ஜாமுனோட ஃப்ளேவர்லாம் இந்த ஜவ்வரிசியில நல்லா கலந்து வரும். சூப்பரா இருந்துச்சு. இப்போ பால் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி குலோப் ஜாமுன்லயும் நல்ல ஜூசியா சர்க்கரை இறங்கிதான் இருக்கும். அதனால 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கேன். இதுவே நல்ல தித்திப்பா தான் இருந்துச்சு. இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சோந்தையும் முந்திரி திராட்சை நெய்ல தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளவுதான், செம வாசனையா இருக்குது. ஒரு கப்ல ஊத்திட்டு நீங்க ஃப்ரீசர்ல ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வச்சு கூட ஜில்லுன்னு எடுத்து குடிக்கலாம். சூப்பரா இருந்தது. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு லெஃப்ட் ஓவர் குலோப் ஜாமுன் வச்சு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.